எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா இணைந்திருக்கிறார். குறிப்பாக இவர் வடசென்னையில் நீண்ட காலமாக காவல்துறையில் சேவையாற்றியிருக்கார். நிறைய கொலை வழக்குகளை குறிப்பாக கையாண்டிருக்கிறார். அவருடன் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை சம்பவத்துக்கு பிறகு ஒரு 10 பேர் சரணடைஞ்சாங்க. அதன் பிறகு அந்த கொலை குற்றவாளியில் தொடர்புடைய ஒருவர் திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து மலர்கொடிங்கன்றவர், திமுகவிலிருந்து சதீஷ்னு ஒருத்தர், அதே போல் தமாகவிலிருந்து ஹரிஹரன் ஒருத்தர், இப்போது பிஜேபியிலேருந்து அஞ்சலைன்ற ஒரு பெண் தாதா அவங்களையும் கைது பண்ணியிருக்கு காவல்துறை. இது ஒரு தொடர்ச்சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்குல்ல சார், என்ன நடக்குது சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? அதாவது திரு ஆம்ஸ்டாங் அவர்கள், மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்னு ஒரு அட்ரஸ் சொல்லப்பட்டதுனால அந்த அட்ராக்ஷன், ஆம்ஸ்டாங் என்பதை விட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், மாயாவதியுடைய தமிழ்நாட்டின் தளபதி அப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டவர் தான் ஆம்ஸ்டாங்கு. எப்போதுமே தன்னை சுற்றி 25 வழக்குரைஞர்களையும் மாதம் மாதம் அங்கே ஒரு புத்த விகாரில் சாப்பாடு போடுவதும் ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதும் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்களில் அவர் வளம் வந்தவர். எனவே இந்த கொலை ஒரு முக்கிய கொலையாக பார்க்கப்பட்டது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய மாநில தலைவர்களும் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சமூக கொலையா, இது ஒரு அரசியல் கொலையா, கூலிப்படை கொலையா அப்படின்னு இந்த கொலை எந்த டிசைன், எந்த நோக்கம்? ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு ஆற்காடு சுரேஷ் ரவுடி, ஆற்காடு சுரேஷ் பழிவாங்கும் கொலை அப்படின்னு காவல்துறை அடையாளம் காமிச்சிருச்சு. சமூக ஊடகங்களில் பலர் அரசியல் கட்சி பழிவாங்கும் செயல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையாப்பா, அதிமுகவிலேருந்து ஒரு விஐபி, திமுகவிலேருந்து ஒரு விஐபி, இப்போ தமாகவிலேருந்து பிஜேபியிலேருந்து ஒருத்தர். அப்போ ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இது நடைபெறவில்லை. படம் பார்த்து கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த வழக்கு நகர இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் இருக்காங்களே, அந்த நபர்களுடைய நகர்வுகளே இந்த கொலைக்கான பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த சமூக ஊடகங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிற இது அரசியல்வாதிகளுடைய கொலையாக்குமோ, உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரைக்கும் அப்படி நாங்கள் போராடுவோம், உண்மை சரண்டர் ஆனவர்கள் அத்தனை பேரும் உண்மை குற்றவாளிகள் அல்ல, இது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பிய ஒரு கொலை தான் ஆம்ஸ்டாங்குடைய கொலை. இப்போ கொலை குற்றவாளிகளை கைது செய்த இப்போ அவரை பார்த்திங்கன்னா, ஒருத்தர் திருவேங்கடம் என்கவுண்டர் அப்படின்னா திருவேங்கடத்துடைய பிளே அந்த மாதிரி இருந்துச்சு. திருவேங்கடம் தான் ஆயுதங்களெல்லாம் அந்த புழல் இதுக்கு பக்கத்தில் வெஜிடேரியன் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த ஏரியாவில் ஒரு குடிசை வீடுகள் மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் பதுக்கி வைத்து தான் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே தான் புறப்பட்டோம், அங்கே தான் கொண்டு போய் மீதியெல்லாம் போட்டுட்டு போனோம்னு சொன்னதுனால பகல் நேரத்தில் கொண்டு போக முடியாமல், பகல் நேரத்தில் கொண்டு போயிட்டு இதுதான் ஆம்ஸ்டாங்கை, அது அவங்க ஏரியா, கிட்டத்தட்ட ஆம்ஸ்டாங் ஏரியா பெரம்பூரில் தொடங்கி புழல் வரை நீண்டு, ஏன் ரெட் ஹில்ஸு அப்படியே போனீங்கன்னா அலமாதி, இப்போ அவர் புதைக்கப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அது வரைக்குமே அவருடைய ஆதரவாளர்கள் பறந்து விருந்து இருக்கிற காரணத்தினால இவர்களும் அந்த ஏரியா முழுவதுமே பல இடங்களில் இவரை போடுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால இவர் அந்த ஏரியாவுக்கு வாக்கிங் போவார். யார்? ஆம்ஸ்டாங் அந்த இடத்துல தனியாக ஒரு ரோடு இருக்குது, அப்படியே போனால் அது ரெட் ஹில்ஸ் போவோம். அந்த ஏரியாவுக்கு இவர் வாக்கிங் போகிறாருங்கிறதுனால இந்த ஏரியாவில் ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சு போடலாமான்னு கூட ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அதனால தான் ஆயுதங்களை அந்த ஏரியாவில் பதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஸோ சரவணன் 10 டீம் போட்டு விசாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு டீம் லீட் பண்ண சரவணன் தான் இந்த ஆயுதங்களை கைப்பற்றினா தான் இந்த வழக்கை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் போகும்பொழுது இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதை பற்றி ஊடகங்கள் இருந்தது, உலகத்துக்கு தெரிந்து விட்டது. சரி, இதில் இன்னும் சில சந்தேகங்கள் என்ன, ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நானும் ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேசும்போது சொல்கிறாங்க, எந்த ஒரு கொலையிலுமே குற்றவாளிகள் சரணடைவாங்க, ஆனால் குற்றம் நடந்த அடுத்த 2 மணி நேரத்தில் சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இல்லை. அதே போல் அது எப்படி உடனே போய் இங்கேயே காவல்துறையில் சரணடைவாங்க? இப்போ சென்னையில் ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னா செங்கல்பட்டுலையோ அடுத்த நாள் போய் ஒரு கோர்ட்டில் சரணடைவாங்க, இங்கே உடனடியாக சரணடைஞ்சதுலேயே ஒரு சந்தேகம் கிளப்புது.
யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இந்த 10 பேர் முன்னாடி வரான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. அதே போல் இந்த என்கவுண்டர்லையும் சரி, குற்றவாளி வந்து ஒரு சரி சம்பவத்தை காட்டலான்ட்டு ஒரு காவல்துறையால் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா ஒரு ஹேண்ட் கஃபோ இல்லை வந்து ஒரு சங்கிலி போட்டு தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு வேன்லேருந்து கூட இறக்க மாட்டாங்க. வேன்லேருந்து இறக்குனாலும் ஒரு சம்பவம் நடந்த கொஞ்ச நேரம் அந்த ஆயுதம் எங்கே வச்சிருக்காரோ அந்த இடத்த ஸ்பாட் பண்ணிட்டு குற்றவாளி மாதிரி வண்டியிலே ஏற்றிடுவாங்க. இது எப்படி குற்றவாளி ஃப்ரீயாக விட்டு போய் இப்போ எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லிலாம் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 சந்தேகங்களையும் வந்து கிளப்புறாங்க. இது பற்றி என்ன சார் சொல்ல வரீங்க? அதாவது இந்த சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே விடை என்றால், குற்றவாளிகள் பதுக்கி வைத்ததாக சொல்லப்பட்டது வந்து வெடிகுண்டுகள், நாட்டு கைத்துப்பாக்கிகள், பட்டாக்கத்திகள், இவைகள் எல்லாம் வந்து அங்கே பதுக்கி வைக்கிறாங்க. அவங்க வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சா, சொந்தக்காரன் வீட்டில் வச்சாலும் ஒத்துக்க மாட்டான், நண்பர் வீட்டில் வச்சாலும் ஒத்துக்க மாட்டான், ஒரு ரகசிய இடத்தில் தான் வைக்க முடியும். இதில் இந்த சரண்டர் ஆனவர்கள் பார்த்திங்கன்னா, சரண்டர் ஆகிருக்கான்னே வச்சுக்கங்களேன். சரண்டர் ஆனவர்கள் எப்படின்னா, இந்த நீண்ட நாட்களாகவே இந்த ஸ்டைல் ஏன் எடுபடுது, இதுக்கு ஏன் இந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் இந்த சரண்டர் மெத்தடை வந்து ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள்னா, நம்ம வந்து நேராக போய் கொலை செஞ்சு முடிச்சுட்டு எப்பேற்பட்ட ஆளை வேணாலும் கொலை செய்யலாம். கொலை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கோர்ட்டில் போய் சரணடைஞ்சிடலாம். சரணடைஞ்சோடனே நம்மளை வந்து உள்ளே அனுப்பிடுவாங்க. அனுப்பினோடனே போலீஸ் வந்து அதுக்கப்புறமே அடிக்க மாட்டேன் துன்புறுத்த மாட்டேன்னு கையெழுத்து போட்டு தான் நம்மளை வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து அவன் வெட்டி கொலை செய்ததெல்லாம் அவனுடைய காரியத்தை அவன் கட்சி தான் முடிச்சான். தன்மேது ஒரு அடி கூட விழக்கூடாது, நம்ம வந்து சேஃபர் சைடில் சரண்டர் ஆகிடும். இதனை ஒரு 30 பைசாவை திருடிட்டு போனால், ஒரு வாழைப்பழத்தை திருடிட்டு போனானா, இல்லை ஒரு அண்டா குண்டா ஆனால் 5,000 நகை திருடிட்டு போய் கூட சரண்டரான பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனை, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை பட்ட பகலில் அவர் இடுப்பிடத்துலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு 150 மீட்டர் பக்கத்தில் இல்லைங்க படுகொலை ஸ்கெட்சு போட்டு படுகொலை செஞ்சுட்டு போய் சரணடைஞ்சிட்டாங்க. அப்படின்னா இது மாலை 5:30 to 6:30 இது நடந்ததுங்க. உடனே வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் இந்த நம்ம ரெக்கவரியை முடிச்சிடுவோம். இந்த சரணடைந்தவர்கள் வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யும்போது வெறுங்கை தான் சரணடைவோம். இந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்த கொண்டுட்டு வந்து போட்ட குண்டு போக மீதி குண்டு இதுதான், நாங்கள் வெட்டின அருவாள்லாம் இதுதான் அப்படின்லாம் கொண்டு வந்து சரண்டர் அடையலை. இவங்க பயன்படுத்தியதை பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க இல்லையா, எல்லாமே வந்து வெட்டுக்கத்திகள், பட்டாக்கத்திகள், தூக்கி போட்ட நாட்டு வெடிகுண்டு, இல்லைங்க மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கி, இவைகளை வந்து ஒரு ரகசிய இடத்துல தான் பதுக்கி வைப்பார்கள். சரி, நான் இப்போ சொன்னபடி பெரம்பூர்லேருந்து அந்த எண்ணூர் வரைக்கும், ரெட் ஹில்ஸ் வரைக்குமே எல்லாமே வந்து 2 பார்ட்டிக்கும் தெரிஞ்ச ஊர். இதில் பகலில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டணும், ஏன்னா ஊரே கொதித்தது. இல்லைங்க இப்போ மாயாவதி கூட வந்துட்டு போனாங்க. மாநில தலைவர்கள் அத்தனை பேரும் குடும்பிட்டாங்க. தமிழ்நாட்டில் முதல்வர் உள்பட்ட அத்தனை பேருமே வந்து அவங்க குடும்பம் அவங்க வீட்டில் போய் ஹோமேஜ் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வில் ஆம்ஸ்ட்ராங் குற்றவாளியை வந்து இந்த இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க. மோப்பனாகி போச்சுன்னு வைங்களேன். ஒரு ஊரில் நீங்கள் எல்லா மாடர்லையுமே வந்து நாங்கள் மோப்பனாயை வர வைப்போம், ஆள் தெரியாமல் இருக்கிற போது. மோப்பனாகி போச்சுன்னா அந்த ஊர் ஜனங்களே கூட்டமாக வருவாங்க. பல இடங்களில் வந்து இந்த ஜனங்களை இதுக்கு பயந்துட்டு மோப்பனாகி வேறு பக்கம் பிச்சுட்டு ஓடி போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ காவல்துறையை சேர்ந்த விசாரணை அதிகாரிகளுக்கு இது மிகப்பெரிய சேலஞ்சு. அவர் ஹேண்டில் பண்ணுற ஆள் யார்? ஏற்கனவே வந்து A+ ரவுடிகள். A+ ரவுடினா என்ன தெரியுமா? A+ ரவுடினா ஒரு கொலை பண்ணிட்டார், அவர் பின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் 2வது கொலை தான் B+, அப்புறம் A. அப்புறம் அந்த கேஸ்லாம் வந்து நீதிமன்றத்தில் யாருமே சாட்சி சொல்ல வராமல் மிரட்டி 3 கொலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா தான் இது தாதா அப்படின்னு வருவார். அந்த தாதா தான் வந்து அடுத்த கொலை பண்ணுறதுக்கே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ கேட்டிங்களே ஒரு கேள்வி, எப்படி சார் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு. 3 A+ வாங்கியிருந்தா தான் அவர் வந்து மர்டர் கேஸுக்கே கூப்பிட்டா தான் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அந்த பெருந்தொகை கொடுக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? அந்த மலர்கொடி கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் அருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. எப்படி? சாதாரணமாக உங்களை மாதிரி ஆள் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்லாம் கொடுத்துலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே A+ வாங்கினது எத்தனை பேருன்னு அவங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் இருந்து எந்தெந்த சீனுக்கு நீ போயிருக்க, செலெக்ஷனுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. நீ எந்தெந்த சீனுக்கு போயிருக்க சார்? ரெட் ஹில்ஸில் ஷோ போட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது நான் தான். இந்த ஆற்காடு சுரேஷ் இதில் நான் தான். இந்த இப்போ திருச்சியில் போட்டவங்கள அந்த விஐபி போட்டது நான் தான். 3லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு கேஸ் இல்லாமல் இருக்கேன் சார். ஓ, அப்போ நீ தான் செலக்டட். இப்போ ஏற்பட்ட ஆட்கள் தான் வந்து சரவணன் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரு, கொடுங்கூர் இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த துப்பாக்கியெல்லாம் கைப்பற்றணும். அப்போ சாட்சிகள் எல்லாம் எவ்வளோ மிரட்டியிருக்கான். ஒரு சாட்சி இல்லாமல் கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கானா, எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அப்படி கேர்ஃபுல்லாக போய் ஆயுதத்தை எடுத்து கொடுக்கும்போது தான் என்ன செய்கிறான், துப்பாக்கி எடுத்து இவர் மேலே சுட பார்க்குறான். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுமானால் அவரை பலப்பிரயோகம் செய்து கைது செய்யலாம்னு சட்ட ரீதியாக போலீஸ்க்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. போலீஸ்க்கு லத்தி எது கொடுக்குறாங்க? சில பேர் தீபாவளி கண்ணி அடிக்கலாமா? போலீஸ்காரருக்கு லத்தி கொடுத்ததே வந்து ஒரு உத்தரவுக்கு கீழ்ப்படியலைன்னா உன்னை அடிச்சாவது விரட்டி, ஃபஸ்ட்டு காலில் அடித்து, அப்புறம் தோலில் அடித்து, இல்லைன்னா மண்டையிலே அடித்து, இல்லைங்க உடம்புல பின்பகுதியில் அடித்து உன்னை இந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்கு அதுக்கு தான் லத்தி கொடுத்துருக்காங்க. நீ வந்து அப்படி சட்டத்தை நான் அமுல்படுத்துகிற பொழுது நீ என்னை வந்து திருப்பி தாக்குவாயானால் நீ எந்த ஆயுதத்தில் தாக்குறியோ அதை விட சற்று அதிகமான பலப்பிரயோகத்தை நான் உன் மீது பாய்ச்சினால நான் தப்பிக்க முடியும். அதுக்கு பேர் தான் தற்காப்புன்னு பேர். அப்போ நீ வந்து கவுண்டர் பண்ணுற, நீ வந்து என் மேலே தாக்குதல் பண்ணுற, நான் வந்து கவுண்டர் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். இதை வந்து சினிமாக்காரவங்க இந்த கேமராமேன்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, அது என்கவுண்டர், என்னை சுட்டதுனால அது என்கவுண்டர். நோ, இட் இஸ் கவுண்டர். என்னை நீ தாக்குற வருகிற பொழுது பதிலுக்கு நான் தாக்கினேன், அதுக்கு பேர் கவுண்டர். இல்லைங்க, கவுண்டர் தாக்குதல் நடக்கிற பொழுது இது வந்து காவல்துறைக்கே இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க்கு. இப்போ டாக்டர்ஸ் கூட தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர் மேலே வந்து 2-4 அசிஸ்டண்ட்டை வச்சு டேபிள் மேலே பாடியை போட்டு அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாரு. ஆடு இருக்கிறவர் அது பாட்டுக்கு ஆடு இருக்கிறன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் போலீஸ்காரவங்க தன்னுடைய உயிரோடு விளையாடுறதுக்கு களமே கிடையாது. அவன் சேத்துக்குள்ளே பதிச்சு வச்சுருந்தானா சேத்துக்குள்ளே நுழைஞ்சாகணும், கிணத்துக்குள்ளே அருவாலை போட்டிருந்தா கிணத்துக்குள்ளே மூழ்கி ஆகணும். சார் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ தற்காப்புக்காக வந்து திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. இதன் பிறகு இப்போது 10 பேர் சரணடைஞ்சாங்க. இப்போது 15 கிட்ட லிஸ்ட்டு வந்துருக்கு. அதன் பிறகு கைதான மலர்கொடி, அஞ்சலை, இந்த பெண் தாதாக்கள் இதில் வந்து இதில் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கணும் தம்பி. எப்படின்னா, ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்குது. எக்ஸிக்யூஷனை பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் தான் இருக்குது. பிளானிங் வந்து இவங்க தான் பண்ணாங்களா அப்படிங்கிறத வந்து அடுத்து தான் விஷயம். முதல்ல சரண்டர். ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு, சரண்டர் ஆகிட்டாங்க. சரண்டர் ஆனோடனே என்னடா திட்டத்தில் எதுக்காக கொலை பண்ணீங்க, என்ன காரணம் அப்படின்னு அதுக்கு தான் விசாரணையை தொடங்குது. என்ன காரணத்துக்காக கொலை பண்ணீங்க அப்படி உடனே பொன்னைப்பால் வந்துடுறான். பொன்னைப்பால் எங்கள் அண்ணனுடைய பிறந்த நாள் வந்து வருது ஒரு வாரத்தில். ஆற்காடு சுரேஷ் தம்பி. ஆமாம், ஆற்காடு சுரேஷ் தம்பி எங்கள் அண்ணனை கொண்டுட்டதுனால, ஆற்காடு சுரேஷ் என்கின்ற எனது அண்ணனை கொண்டு விட்ட காரணத்தினால் அவருடைய பிறந்த நாள் அடுத்த வாரம் வரதுனால அதுக்குள்ளே ஆம்ஸ்ட்ராங்கிட்ட கதையை முடிக்க நான் முயற்சி செய்தேன். எனக்கு இவர்களெல்லாம் உதவி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் மெயின் தீம் இதில். அது அவனே வந்து பொன்னைப்பாலுவும் இதில் சரண்டர் ஆனது தான் இந்த கதையினுடைய ஃபஸ்ட் லீடு அதுதான். பொன்னைப்பாலு வந்து எப்படா நீங்கள் வந்து இந்த டீமை கூப்பிட்டு வந்த அப்படின்னு பார்த்தா அருள் தான் வந்து இந்த டீமை கொண்டு வந்து சரண்டர் வழக்குரைஞர். இப்போ இந்த அருள் பார்த்தீங்கன்னா, அருளை பற்றி வந்து ஒரு பெரிய சாப்டரே எழுத முடியும். அருள் வந்து இப்போ காவல்துறை தான் வந்து துருவி விசாரித்ததில் அருளை பற்றி என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அருள் வந்து திருநின்ற ஊரை சேர்ந்தவர், அவர் திருமணம் ஆகிவிட்டது, அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது, போன மாதம் அவருடைய மனைவி கோபித்து கொண்டு போய்விட்டார். இவர் வந்து டெல்லியில் போய் அவர் வந்து ஏற்கனவே ஹூண்டாய் கம்பெனியில் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தார். சைட் பை சைடாக வந்து பிஎல் படித்தார். டெல்லியில் போய் அவர் என்ன செஞ்சார், அவருடைய வக்கீல் தொழிலுக்காக அவர் டெல்லி நீதிமன்றத்தில் போய் பதிவு பண்ணார். டெல்லியில் பதிவு பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அந்த டெல்லியில் வந்து அவருக்கு வந்து நேபாளுக்கு தொடர்பு இருக்குது, நேபாளுக்கு அடிக்கடி போய் தங்கிடுவார். அப்போ நேபாளில் யாரெல்லாம் தங்குவா அப்படின்னு பார்த்தா இப்போ இன்னொரு ஆள் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்கள் வந்த உடனே கேட்டிங்களே, ஜம்போ செந்தில் அப்படிங்கிறவர் தேடிட்டு இருக்காங்களே, அவர் நேபாளுக்கு அடிக்கடி போய் தங்கிடுவார் அப்படின்னு கூட தகவல் சொல்கிறாங்க. அந்த நேபாளுக்கு அவரும் போகிறாரு, அந்த நேபாளுக்கு அருளும் போவார். இவ்வளோ பெரிய தகவல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? அருள்னா ஏதோ வந்து அருள் வந்து ஆற்காடு சுரேஷுடைய மச்சான், அதனால் வந்து பொன்னைப்பாலுக்கு உதவி பண்ணிட்டான் அப்படி தான் நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம். நீங்களும் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. அப்புறம் பார்த்தா அருள் வந்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசர். அவர் வந்து ஹூண்டாய் கம்பெனி டிரான்ஸ்போர்ட்டர், டெல்லியில் வந்து வக்கீல் போய் பதிவு பண்ணியிருக்காரு. அடிக்கடி வந்து நேபாள் எதுக்கு போவார் அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் தான் சொல்லணும், இல்லைன்னா வந்து காவல்துறை சொல்லணும். காவல்துறை நேபாளுக்கு எதுக்கு அடிக்கடி போவார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. நேபாளில் ஒரு சிலரை சந்திப்பார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. இவர் வந்து பொன்னை கிராமத்துக்கு திருவள்ளூர்லேருந்து 5 வக்கீல்களை கூட்டிகிட்டு போய் அப்பப்போ விருந்து வைப்பார் அப்படிங்கிறதையும் காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிக்கலைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த சரண்டர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா,
அதுக்கு முன்னாடியே வந்து சதீஷ் கூட சேர்ந்துட்டு இவர் வந்து 3 முறை 4 முறை வந்து அங்கே லாட்ஜ் போட்டு கொடுத்து இந்த டீம் எல்லாம் வச்சு அங்கே கிளாஸ் எடுத்திருக்காங்க. இங்கே சார் நேபாளியா? திருவள்ளூரில் ஒரு இடத்துல ரூம் போட்டு இந்த அருளுடைய தலைமையில் இந்த சதீஷுடைய தலைமையில் இவர் என்ன செய்கிறாரு, ரூம் போட்டு கொடுத்து இவங்களெல்லாம் வர சொல்லி நம்ம எப்படி காரியத்தை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு இருந்தேன். இப்போ அருளுக்கு பின்னாடி அதான் எனக்கு தெரியாது, போலீஸ் தான் விசாரணையில் நமக்கு தெரியுது, போலீஸ்லாம் சில பேர் சொல்கிறாங்க அருளுக்கு பின்னாடி 5 வக்கீல் இருந்தாங்க. இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. அருள் கூட 5 வழக்குரைஞர்கள் சேர்ந்து நீ காரியத்தை முடிச்சுட்டு திருவள்ளூருக்கு ஓடி வந்துடுங்க, நம்ம சரண்டர் பண்ணலாம். நீங்கள் சரண்டர்னு சொன்னோன்னே நீங்கள் சாதாரணமாக சரண்டர்னு சொல்லிட்டீங்க. சரண்டருக்கு பின்னாடி அருளுக்கு பின்னாடி 5 வக்கீல் இருக்காங்க. அருள் மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க. கூட வந்து ஒரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இதில் வழக்கறிஞர் 5 வழக்குரைஞர்கள் அருளுடன் சேர்ந்து திருவள்ளூர் வழக்குரைஞர்கள் வெட்டிட்டு காரியத்தை முடித்தோடனே மறுபடியும் இதே ரூமுக்கு வாங்கடா, இல்லை நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உடனே வந்து நான் வந்து திருவள்ளூரில் இருக்கிற பெரிய பாலத்தில் சரண்டர் பண்ணிடுறேன்ட்டு 2 கார் எடுத்துகிட்டு பெரிய பாலத்துக்கு சரண்டர் போயிருக்காங்க. இப்போ இந்த அருளுக்கு என்ன பழக்கம் தெரியுமா உங்களுக்கு? அருள் தோண்ட வந்து சுரங்கம் போன்ற செய்திகள்லாம் அவருக்கு வருது. அவர் வந்து புழல் ஜெயிலுக்கு அடிக்கடி போவார். அவர் இந்த ஐடி கார்டு வச்சுருக்காங்க, வக்கீல்களுடைய ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடி கார்டை பயன்படுத்தி ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டை போய் பார்க்குறதுக்கு அங்கே வந்து குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன், வக்கீலாக இருந்தால் பார்க்கலாம், ரத்த சொந்தமாக இருந்தால் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த வக்கீலாக இருந்தால் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கு தான் இவர் வந்து நீதிமன்றத்தில் போய் வாதாடுறதில்ல. ஒரு இவருடைய படித்த படிப்பை சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு டெல்லியில் கொண்டு போய் பதிவு பண்ணிட்டு ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டார். இவருக்கு வந்து தொழிலே வந்து புழல் ஜெயிலில் இருக்கிற குற்றவாளிகளை போய் அடிக்கடி மனு போட்டு பார்க்கறதுக்காக சில பேர் வக்கீல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. போலீஸ் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இவர் வந்து புழல் ஜெயிலில் போய் அடிக்கடி மனு போட்டு குற்றவாளிகளை பார்த்து, குற்றவாளிகள் ஜெயிலில் என்னென்ன வந்து திட்டம் போடுறாங்களோ, யாரெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்கிறாங்களோ, அதை வந்து இந்த டீமுக்கு சொல்கிற வேலையெல்லாம் அருள் சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். சார் அதை தாண்டி கைதான இந்த மலர்கொடி, அஞ்சலை, நீண்ட தலைமுறைவாக இருந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலைன்ற ஒருத்தங்களை. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சார் மோட்டிவ், உங்களுக்கு என்ன, இவங்களுக்கு க்ரைம் பேக்ரவுண்ட் என்ன சார்? இப்போ ஒரு புன்னைபாலுக்கு பின்னாடியே வந்து அவனுடைய மச்சான், ஆசை மச்சான் அருளுக்கு பின்னாடி இத்தனை வக்கீல்கள், இத்தனை மீட்டிங்கள், இப்போ சரண்டர்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் எக்ஸிக்யூஷனில் தான் வருது. ஆனால் திட்டம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 3 பேர் வராங்க. ஒன்று ஆற்காடு சுரேஷோடைய சொந்த தம்பி, அவனுக்கு வந்து பாசம், தன் அண்ணனை காலி செய்ததாக கருதப்படுகின்ற ஆம்ஸ்ட்ராங் என்பவரை நம்ம வந்து தீர்த்தரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அஞ்சலைக்கு என்ன அப்படின்னா, அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷுடைய காதல் மனைவி. அஞ்சலைக்கு வந்து முதல்ல ஒரு திருமணம் நடக்குது, அந்த கணவர் இறந்து விடுறாரு. அவங்க பையன் படித்து இப்போ வழக்குரைஞராக இருக்கிறதா கூட கேள்விப்படுறோம். அஞ்சலை வந்து வட சென்னையில் ஒரு கஞ்சா வியாபாரி. அப்புறம் அவங்க வந்து கந்து வட்டிக்கு பணம் கொடுத்தல், சீட்டு பிடிக்கிறது, இது போன்ற வேலைகள்லாம் வந்து கெட்டிக்காரராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது கணவன் இறந்த பிறகு அவர் வந்து சின்னா என்கின்ற சென்னை கேசவல் அப்படின்னு வட சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய ரவுடி. அந்த ரவுடியுடைய காதல் மனைவிங்கிறது வேறு, மனைவிங்கிறது வேறு, காதலியாய் பிறகு மனைவியாய் மாறிவிடுறது. அப்படி வந்து காதல் மனைவியாக சின்னா என்கின்ற சென்னை கேசவலோடு போய் சேர்ந்துடுறாங்க அந்த அம்மா. அப்படி சேர்க்கிற பொழுது ஆற்காடு சுரேஷ் அவ்வப்போது சின்ன கிட்ட, அவர் வந்து இல்லை ஒரு பெரிய தாதா கிட்ட சின்ன குட்டி தாதாக்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த காரியத்தை முடிக்கலாமா, இந்த காரியத்தை இப்படி முடிச்சிடுறேன், இது கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகும்போது, தம்பி டீ சாப்பிட்டு போ, பிரியாணி வாங்கிட்டு போ, சாப்பிட்டு போ, எல்லோரும் அதை சாப்பிட்டு தான் போ, அப்படி எல்லாம் அந்த அன்பு பரிமாற்றம் பண்ணும்போது அஞ்சலை சாப்பாடு வைக்கிறா இல்லையா, அப்படியே ஆற்காடு சுரேஷை பார்த்து மயங்கிடுறேன். ஸோ ஆற்காடு சுரேஷுக்கு காதல் வந்துடுது, காதல் மனைவி ஆக முடியல, காதல் தான் வருது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சின்னகிட்டேருந்து அப்படியே பேர்ந்து வந்து ஆற்காடு சுரேஷ் வீட்டுக்கே குடியே வந்துடுறான். குடி வந்தபோது சின்னா வந்து அழுது புலம்பியிருக்கான், அஞ்சலை நீ காதலிச்சு எனக்கு மனைவியாய் வந்தவர், நீ வந்து என்னை விட்டுட்டு இவர் கூட வந்தது நியாயமில்லை, தயவு செஞ்சு உன்னை பிரிந்து என்னால் இருக்கவே முடியவில்லை, தயவு செஞ்சு காதலி அழுதுருக்காரு. யார்? சின்ன. அப்போ ஆற்காடு சுரேஷை விட்டு அஞ்சலியால் போக முடியவில்லைன்னா அவன் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கடுமையாக மறுத்துட்டதுனால
வர முடியாதுல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வர முடியாதுல்ல பார்த்துக்கலாம், இதுதான் விஷயம். சின்ன அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, ஆற்காடு சின்ன வந்து காரியத்தில் முடிக்கிறதுல ரொம்ப கிடைக்காது, வர முடியாதில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் நம்மளை முடிச்சிடுவான். ஆக நம்ம அவனை முடிச்சிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய திட்டத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு பெண் தாதா தான் அஞ்சலி. அப்படி சொல்கிறாங்க, அந்த ஆள் வந்து அந்த ஆளுக்கு பின்னாடியே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு சின்னாவுக்கு பின்னாடி ஆளுகளை வச்சு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுறாங்க. யார்? அஞ்சலே போட்டுறாங்க. இன்றைக்கி வந்து அவர் பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு 10 வக்கீலோட போகிறாரு. அப்படி எப்பவுமேலாம் இந்த மாதிரி தாதாக்கள்லாம் கூடவே வந்து எப்போவுமே 10 வக்கீல்களை கொண்டு போகிறத ஒரு வழக்கமாக இருக்காங்க. அப்போ அஞ்சலிங்கிறவங்க வந்து பி கேட்டகரி ரவுடி. ஆமாம், பி கேட்டகரி ரவுடி, கஞ்சா வியாபாரி. அப்படி இருக்கிற பொழுது சின்னாவை தீர்த்து கட்டி ஆற்காடு சுரேஷே வந்து அங்கே பயங்கரமான வெடிகுண்டு வீசி வெட்டி குத்தி கொலை பண்ணி துப்பாக்கி எல்லாத்தையும் பயன்படுத்தி. அப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் ஒரு பெண் வழக்குரைஞர் வந்து பயந்து உளுந்தடிச்சு பின்னாடி டோர் வழியாக குதித்து பிறண்டு ஓடி வந்து தப்பிச்சு பிழைச்சோன்னு ஓடி வந்து சொன்னாங்க. அதே அப்போ நாங்கள் வந்து சின்னாவுடைய காரில் பின்னாடி உட்காந்துருந்தேன். எப்படிலாம் நடந்துச்சுன்னு அந்த அம்மா வந்து ரேரேட் பண்ண நிகழ்வெல்லாம் சொல்ல முடியாது, வார்த்தையால் விவரிக்க முடியாது. அது ஆற்காடு சுரேஷ் அரங்கேற்றிய மிகப்பெரிய கொலை. இவங்களாம் வந்து பப்ளிக் பிளேஸ்லேயே வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற துணிச்சலை, எப்படி இந்த துணிச்சல் வந்து இவ்வளோ காவல்துறை நண்பர்கள் இருந்த பொழுதும், காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்ற பெயர் பெற்றிருந்த போதும், சென்னை மாநகர காவல் பெருமைமிகு காவல் என்று 150 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுதும், மிகப்பெரிய ஆளுமை மிக்க கமிஷனர்கள் எல்லாம் சென்னை போட்ட போதிலும், எப்படி இவர்கள் வந்து துணிச்சல் வந்து பொது இடத்துலேயே வெட்டுகிறார்கள் அப்படின்னா அதுக்காக தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அல்லது கூலி. இப்போ அஞ்சலிக்கு என்ன மோட்டிவ்னா, இப்போ நம்ம காதல் கணவர் ஆற்காடு சுரேஷோடைய இதில் வந்து ஈடுபட்டவராக கருதப்படுறாங்க. மோட்டிவ் சின்னாவை போட்டு தள்ளிட்டு வந்து ஆற்காடு சுரேஷோட மிகப்பெரிய சாம்ராஜ்ய தலைவராக வரும்போது தன் சாம்ராஜ்யத்தை அழைத்து விட்டாரு ஆம்ஸ்ட்ராங். யார் வழியா? வந்து ஒற்றைக்கண் ஜெயபால் வழியா வந்து அழிச்சிட்டாரு. அதனால் ஆம்ஸ்ட்ராங் தான் ஒற்றைக்கண் ஜெயபால் தன் கணவனை கொள்வதற்கு காரணமாக இருந்தவர், அவரை பழி தீர்க்க வேண்டும் என்ற காரணம் எண் 2. காரணம் 3 மலர்கொடி வந்து யார் பார்த்தீங்கன்னா, எல்ஐசி பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிற பாடர் தோட்டத்திலேருந்து அங்கேருந்து மயிலாப்பூர் குயிலுக்குப்பம் வரைக்கும் இருக்கிற ஏரியாவிற்கு வந்து அசைக்க முடியாத தாதாவாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய புள்ளியாகவும் பேச்சாளராகவும் இருந்த பாடர் தோட்டம் செல்வம் என்கின்ற செல்வத்துடைய 3வது காதல் மனைவிகள் தான் இப்போ வந்து தாதாக்களாக மாறியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நேர்கோட்டில் அது வருது. அந்த காதல் மனைவிக்கு இருந்த அந்த அந்த பாடர் தோட்டம் சேகர் என்கின்ற தோட்டம் சேகரை கொலை செய்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காதல் பண்ணிட்டுருக்கிறாரு. அந்த காதல் பண்ணினதில் அவருக்கு பிரச்சனை ஏற்படுது. அதில் போய் வந்து சேகர் வந்து தடையாக இருக்கிறாரு. அதனால் வந்து சேகரை வந்து சிவகுமாரை போட்டு தள்ளணும்னு தோட்டம் சேகர் நினைக்கிறார். சிவகுமாரை போட்டு தள்ளுறதுனால அவங்க சிவகுமார் அண்ட் கோ என்ன செய்கிறாங்க, ஒரு காலத்தில் தோட்டம் சேகரை வந்து கொலை செய்கிற பொழுது சாதாரண ஆள் இல்லை, இவர் மிகப்பெரிய தாதான்னு மெட்ராஸ் இருக்கிற A+ ரவுடிகளை வந்து அவங்களுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 50 பேரை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு ரோடில் பட்டப்பகலில் 50 பேரும் சேர்ந்து சுற்றி வரும். எஸ்கேப்பே ஆக முடியாத அளவுக்கு கடுமையாக வந்து தாக்கி மலர்கொடியுடைய கணவன் கொல்லப்படுகிறார். மலர்கொடி வந்து 2 ஆண் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சோகமாக இருந்து யோசித்து யாரெல்லாம் டாலரேட் பண்ணிக்க முடியாமல் நம்ம இவ்வளோ பெரிய எம்எல்ஏ சீட்டு வாங்குகிற அளவுக்கு இல்லைங்க, போயஸ் கார்டனில் இவ்வளோ பெரிய நெருக்கம், இவ்வளோ பெரிய எத்தனை மணிக்கு வேணாலும் போயஸ் கார்டன் பக்கம் போக முடியும் வர முடியும் என்கின்ற அளவுக்கு அதிகார பலம் படைத்த நம்மை இப்படி நிர்கதி ஆக்கி விட்டார்களே, இதுக்கு பழி தீர்க்க வேண்டும். தன்னுடைய ஆசை மகன் 2 பேர்த்தையுமே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி வளர்த்து சிவகுமார் கதையே முடியும். அந்த மகன் வளர்ந்து வந்து பாகுபலி திரைப்படத்தில் வளர்ந்து வராங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வளர்ந்து வந்து சிவகுமார் கூட்டத்தை போட்டு தருகிறார்கள். இல்லைங்க, அவங்க சிவகுமாருடைய கதையை வந்து ரிவெஞ்ச் பண்ணி முடிச்சிருந்தாலும் தன் கணவனுக்கு 50 பேர் கொல்ல போனும்போது ஆம்ஸ்ட்ராங் டீமும் வந்துருந்தது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தகவல் இருக்குது. அதனால் ஆம்ஸ்ட்ராங் டீமை என்றைக்காவது பழி தீர்க்க வேண்டும் என்று அவர் வந்து எதிர்பார்த்துக்கணும். அப்போ அவர் வந்து காதல் நம்பர் 1
வலம் வர நினைக்கிறவர் வந்து பொன்னைப்பாலு, தாதா நம்பர் 2 அஞ்சலை, தாதா நம்பர் 3 வந்து மலர்கொடி. ஸோ இவங்க 3 பேரும் ஒரே நோக்கில் திட்டம் அப்படிங்கிறது அங்கே தான் வந்து நிற்குது. ஸோ திட்டம் போட்டாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அருள் அப்படிங்கிற அருள் வந்து 5 வழக்குரைஞர்களை வச்சு அவர் வந்து பிளானிங் பண்ணுறாரு. அருளுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பணம் போகுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போலீஸ் சொல்கிற திடுக்கிடும் செய்திகளை பார்த்தீங்கன்னா, அவர் ஆம்ஸ்டாங் பெரம்பூரில் வந்து புதிய வீடு கட்டிட்டு இருக்காரு. பழைய வீட்டை இடிச்சிட்டு புதிய வீடு கட்டுறாரு. இன்றைக்கி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு, இவர் வந்து ஐநாவரத்தில் ஒரு வீடு தங்கியிருந்தாருங்களா, அந்த வீட்டுக்கு அடுத்த தெருவில் போய் பக்கத்தில் வந்து வீடு வாடகைக்கே எடுத்து 2 டீம் வந்து கடந்த 3 மாதமாக வந்து அவரை கண்காணிச்சிருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்களா, அவர் எந்த இடத்துல குடியிருந்தாரோ அங்கேயே வந்து 2 டீம் வந்து காத்து வெல் பிளான்ட் ஆர்கனைஸ்ட் கிரைம். இப்போ எப்படி விளக்குதுன்னா, இதுக்கு வந்து ஹேட்ச் பண்ணது இந்த டீம் தான் அப்படிங்கிறது இது வரைக்குமே கடந்து வர செய்திகள். ஹேட்சிங் இவங்க தான் பண்ணியிருக்காங்க, பிளானிங் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அதன் பிறகும் இப்போ ஜம்போ செந்தில்னு ஒரு தாதா பேர் வந்து அடிப்படுது. இது அது நம்ம சாப்டர் நம்பர் 3 15 பேர் கைது பண்ணியிருக்காங்களா? ஆமாம், பட்டியல் வந்து இன்னும் இப்போ நான் சொல்லியிருக்கேன், அருளுடைய நண்பர்கள் 5 பேர் வக்கீல், அவங்கள போலீஸ் பிடிக்காம போயிடும். 5 பேர் அருளுடைய வக்கீல்கள் 5 பேர் அவங்க வந்து வெட்டி முடிச்ச உடனே திருவள்ளூருக்கு வந்துருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கார் எடுத்திருக்காங்க, பயணம் பண்ணியிருக்காங்க, சரணடைறதுக்கு போயிருக்காங்க. அங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இங்கே வேறு மாவட்டத்தில் சரணடைய முடியாதவொடனே அப்படியே கூட்டிகிட்டு வந்து அண்ணா நகரில் கொண்டு வந்து ஆஜர்படுத்த வர்றாங்க. கொண்டு வந்து ஆஜர்படுத்திட்டு தான் அந்த 5 வக்கீல்கள் போகிறாங்க. அவங்கள பற்றி போலீஸ் விசாரிச்சுட்ருக்காங்க. சரி, பல கோடி ரூபா வந்து பணம் வந்து கை மாறிக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் என்னென்னா, இதில் பின்னாடி வந்து இன்னும் அரசியல் பின்புலம் கொண்ட செல்வாக்கு மிக்கவர்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றாங்க. இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ எதிர்கட்சியில் சார்பாக தொடர்ச்சியாக வலியுறுத்தினா இதில் நீங்கள் சொல்கிற 2 நீங்கள் இப்போ கேட்குற கேள்விக்கு ஆனால் 2 ரகசிய இது என்னென்னா புரியாத புதிர் என்ன அப்படின்னா, அஞ்சலை வந்து தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் இருந்து 10லேருந்து 15 லட்சம் ரூபாயை இவங்களுக்கு செலவு பண்ணிட்டாங்க. அவர் வந்து நம்ம அண்ணன் சீனியர் ரிப்போர்ட்டர் பாண்டியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் திரும்பி ஊடகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணால் ஒரு நாளைக்கு 10,000 ஆகுமையா, இவங்க வந்து 20 ரவுடியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 10 வக்கீலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரில் ஒரு 10 வக்கீல், இப்போ சரண்டர் ஆனவங்களில் 5 வக்கீல், 15 வக்கீல்களை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்போ 3 மாதமாக 2 வீடு வாடகை எடுத்துருக்காங்க. எங்கே வாடகை எடுத்துருக்காங்க? ஆம்ஸ்டாங் இப்போ குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் 2 வீடு வாடகை எடுத்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அங்கே 2 டீமை வந்து வாட்ச் பண்ண வச்சுருக்காங்க. எவ்வளோ பணம் செலவாயிருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அஞ்சலை வந்து என்ன செஞ்சுருக்கா, அவர் சேர்த்து வச்சிருந்த பணமெல்லாம் 15 லட்சத்தை கொடுத்துட்டா. ஆனால் தோழிக்காக அருண் வழியாக வந்து உள்ளே வந்து உதவி செய்ய வந்த அல்லது தனது டீமையும் சேர்த்து அனுப்பின யார் ஹரிகரனையும் கூட சேர்த்து அனுப்பி வச்சுருக்கா பார்த்தீங்களா மலர்கொடிக்கு 50 லட்சம் கொடுத்தது யார்? அதுதான் புரியாத புது. அது சாப்டர் 3ல் வரும், நாளைக்கு பார்க்கலாம். என்னங்க சாப்டர் 2ல் வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து திருவள்ளூர் இருக்கிற வழக்குரைஞர் டீமு சாம்ஸ்டாங் வீட்டில் பக்கத்தில் குடியெடுத்து தங்கினது யார், இந்த கஸ்டடி வக்கீல்ஸ் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க பார்த்தீங்களா. விசாரித்து அந்த 3வது நபர் 50 லட்சம் மலர்கொடி, அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த அசைக்க முடியாத சக்திகள், எந்த சக்திகளிலிருந்து மலர்கொடி எத்தனை ரூபாய் வாங்கினார், ஏன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருந்தால் மீதி பணம் என்ன ஆயிற்று, அப்போ கொடுத்தவருக்கான பணம் கொடுத்தவர் ஃபைனான்சியருக்கு என்ன நோக்கம் என்பதை மட்டும் காவல்துறை நாளை மறுநாளோ தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இதோட மோட்டிவ் இன்னும் நீண்டுகிட்டே போகும். ஒரு 10 பேர் இருக்கிறார்கள். அதை பற்றி காவல்துறை ஒவ்வொரு நாளும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகளுக்கு மிக அழகாக முடிச்சை அவிழ்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது திரு அருண் IPS அவர்கள் தலைமையிலே போடப்பட்டிருக்கிற இந்த 10 ஸ்பெஷல் டீமும் சரியான முறையில் விசாரணை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய தகவல் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் ஒழிய இது ஒரு சென்சேஷனல் மர்டர் கேஸ் என்கிற காரணத்தினாலே அவருடைய விசாரணையை வந்து திசை திருப்பும் வகையில் நாம் வந்து எதையும் ஊடகவியலாளர்கள் பேசுவதில்லை. அது ஊடகவியல் தர்மமும் இல்லை. எனவே தான் காவல்துறை இதுவரை என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள், நோக்கமும் எக்ஸிக்யூஷனும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா மக்கள் மனசில். உங்கள் ஊடகத்தில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர் உடனே இப்படி ரிலீஸ் பண்ண உடனே 2 லட்சம் பேர் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு ஓஹோ காவல்துறை திட்டம் போட்டவரையும் என்னங்க கொலை செய்தவரையும் கண்டுபிடிச்சிச்சு. இதில் இந்த 10 பேர் தானா, இன்னும் எத்தனை பேர் வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் யார், எனக்கு தலைமறை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறதுக்கு கேள்வி பதில் சொல்லணும். 2 பணம் கொடுத்தவர் யார்
அப்படிங்கிற இந்த 2 கேள்விக்கு தான் வந்து காவல்துறை பேசுகிறோம். நோக்கம் புரிஞ்சிருச்சு, எக்ஸிக்யூஷன் புரிஞ்சிருச்சு. இந்த அரசியல்வாதிகள் என் பேரையும் சொல்லிட்டாங்களேன்னு பல பேர் தூக்கம் இல்லாமல் இருக்காங்களே, அவங்களுக்கு அடைய பாவம். நல்ல வேளை இந்த போலீஸ் வந்து அவங்க தான் இந்த அஞ்சலையும் மலர் கொடியும் தான் அல்லது புன்னை பாலுவும் தான் திட்டம் திட்டினாங்கன்னு தெரிஞ்சு போச்சுப்பா, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இல்லை நம்மளை விட மாட்டாங்கன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய குழப்பத்திற்கும் ஒரே நாளில் விடையளிக்க முடியாது. எனவே தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.